சார்லி வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான் சோகமா. ஸோ ஹீரோயின் பின்னாடி போயிட்டு சார்லி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவனும் திரும்பி பார்க்குறான். இந்தா அவனுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் திரும்பவும் உன்கிட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவனும் வந்து ஹக் பண்றான். சரி இதுக்கப்புறம் நீ என் கூடயே இருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோனோட ஸ்டெப் சிஸ்டர் வந்து இவ மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கா, இவளை எப்படியாவது சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு வந்து குத்தலான்னு வரா. பார்த்தா இவன் நடுவில் வந்துடுறான். இது பாரு நான் சாக போறேன், இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்லி சொல்ல அவ ஸ்டெப் சிஸ்டரை வந்து பிடிச்சிடுறாங்க. துப்பாரு அப்பெல்லாம் சொல்லாத, நீ சாக மாட்டேன், நான் உன்னை எப்படியாச்சும் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றா. அப்படி இல்லை, நீ வாங்கி கொடுத்தது கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறான். பார்த்தா அந்த கத்தி அதுலதான் குத்தி இருக்கு, இவனை குத்தவே இல்லை. ஹீரோயின் வந்து ஏன் கொஞ்ச நேரத்துல என்ன பயமுறுத்திட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படியே வந்து 1 மாதம் கழிச்சு காட்டுறாங்க. பார்த்தா இவங்க 2 பேருக்குமே வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2 பேருமே வந்து சம்மதம் அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் ரிங் மாற்றிக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஈத்தனுக்கு வந்து லாஸ்ட்டில் அவனுக்கு விஷம் ஏறி இருக்கு, ஆனால் வந்து அவன் கோமால இருக்கான், இன்னும் முழிச்சிக்கல அப்படின்னு வந்து இவன் சொல்கிறான். பாரு அவனை பற்றி தான் பேச தேவையில்ல, அவனை விடு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து ஈத்தன் குட் பை, இதுக்கப்புறம் நீ என் வாழ்க்கையிலேயே கிடையாது, நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடியுது. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் லாங் வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ட்ராமாஸ் பண்ணணும் இல்லை ஏதாவது மினி சீரீஸ் பண்ணணும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் செக் பண்ணி பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். பபாய்.